வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்சோம்னியா அதாவது தூக்கமின்மை பத்தி பார்க்கலாம். ஒரு கிளையண்ட் நம்ம கிளினிக் வராங்க அப்படின்னா, அவங்க வந்து மெயினா இன்சோம்னியா கம்ப்ளைண்ட்டோட அப்படின்னு யாரும் வரதில்ல. ஸோ வேற ஏதாவது இஷ்யூஸ்க்கு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி லிவர், இல்லன்னா கான்ஸ்டிபேஷன், இன்டைஜஷன், இல்லன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் ஃபீமேல்ஸ்ல இருக்கிறது, மைக்ரேன் ஹெடேக், ஒரு மாரி லெதார்ஜிக்கா, டயர்டா இருக்கு. இந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸோட வரும்போது பார்த்தோம்னா, அவங்களோட ஹிஸ்டரி கேட்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து தூக்கம் டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படிங்கிறத அப்புறமா தான் நம்ம சொல்லுவாங்க. ஒரு கொஸ்டினா அவங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தி கேட்கும் பொழுது. ஸோ அப்ப நம்ம தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்போது, அ ஃபர்தரா நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல ஒரு அமைதியான தூக்கம் நைட்ல 6 டூ 8 ஹவர்ஸ் தூங்குறது ரொம்பவுமே முக்கியம். பல விஷயங்களுக்கு முக்கியம். நம்ம டைஜஷன் நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம லிவர் நல்லா ஒர்க் ஆகறதுக்கு, நம்மளோட ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ குறைச்சுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நெறைய பேர்ட்ட "ஏன் நீங்க ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறீங்கன்னு?" கேட்டா, "எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்" அப்படிம்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து திரும்ப அவங்க ஒழுங்கா தூங்காம இருக்கிறதுனால, அதனாலயும் ஸ்ட்ரெஸ் கூடிட்டே போகும். ஸோ அதனால நைட்ல வந்து ப்ராப்பரா ஒரே டைம்க்கு பெட்டுக்கு போகணும். முடிஞ்ச வரைக்கும் 10:00 பெட்டுக்கு போகணும். காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும். மத்தியானத்துல முடிஞ்ச வரைக்கும் நல்லா டீப் ஸ்லீப் போகக்கூடாது. குட்டி நேப் எடுக்கிறது ஓகே. ஸோ நைட்ல ஆல்ரெடி தூக்கம் ப்ராப்ளம் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அர்லி டின்னர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 7 சாப்பிட்றணும். ஒரு 9:30க்கு அவங்க ஃபுட் பாத்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஹைட்ரோதெரபி. ஆ அத வந்து அவங்க பாதக்குளியல் எடுத்துட்டு, அது சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். ஒரு சுடு தண்ணி ஒரு டப்ல எடுத்து அத பாதத்த அவங்க அதுல கணுக்கால் வரைக்கும் தண்ணி இருக்க மாரி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு போயிடலாம். பிராமரி பிராணாயாமான்னு ஒரு பிராணாயாமம் இருக்கு. இத நைட்ல பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நல்லாவே அவங்களுக்கு ஒரு அமைதியான தூக்கம் வரும். இத கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும். 1 ஆர் 2 டேஸ் பண்ணிட்டு வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு 10 டேஸ் தொடர்ந்து பண்ணும்பொழுது நல்லாவே ரிசல்ட் வரும். ஸோ காலையில டைம்ல நாடி சுத்தி பிராணாயாமா பண்ணிக்கலாம். அதே மாரி உணவுலயும் நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான பேலன்ஸ்டு ஃபுட் எடுக்கணும். ஆ ஒரு மதியத்துக்கு மேல சுகர் கட் டவுன் பண்ணணும். ஸ்பைசஸ் கட் டவுன் பண்ணணும். இந்த மாரிலாம் நம்ம செய்யும் பொழுது, நல்லாவே நைட்ல வந்து ஒரு அமைதியான தூக்கம் வரும். அதே மாரி தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கையில மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருந்தா, திரும்பவும் அது ஒரு ஸ்டிமுலேட்டிங்கா தான் இருக்கும். அதனால ஒரு 7க்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் மொபைல எடுத்து பார்க்காம இருக்கிறது ரொம்பவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு அமைதியான தூக்கம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இயற்கையோடு இயைந்து வாழ்வோம், இன்பமாக வாழ்வோம். தேங்க் யூ.